பார்க்க போகிறது அடோப் ஃபோட்டோஷாப்பில் லேயர் கான்செப்ட் எப்படிலாம் யூஸ் ஆகுது, அதை வச்சுட்டு நம்ம என்னென்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், அதோட யூஸ் என்ன அப்படின்றதான் இங்கே இருக்கிறதுல பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ டியூட்டோரியல் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறது லேயர் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து எந்த வகையில் ஃபோட்டோஷாப்பில் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி அதில் என்னென்னலாம் நம்ம க்ரியேட் பண்ணி எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பேசிக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட் இருக்குது. இதில் நான் வந்து ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டு ஒரு கலர் ஃபில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரியே இது மேலே வந்து நான் இன்னொரு கலர் எப்படி ஃபில் பண்ணுறேன். இதில் வந்து வேற ஒரு கலர் எப்படி வச்சுக்கிறேன், ரெட் கலரை இது ஒரு கலர் வச்சுட்டு இப்படி ஃபில் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் மூவ் டூல் எடுத்து இந்த ரெட் கலர் மட்டும் இப்படி மூவ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடம் மட்டும் தனியாக கட் ஆயிரும். தெரியுதுங்களா? புரியுதுங்களா? அதாவது இந்த மாதிரி ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு எனக்கு இந்த கலர் வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்கணும், இங்கே இருக்கணும், நான் மாதிரி ஏதாச்சும் பண்ணனாக்கா இப்படி மூவ் பண்ணனாக்கா என்ன ஆகும், இந்த லேயரே அப்படியே ஃபுல்லாக கட் ஆயிரும். ஸோ நம்மளுக்கு அந்த இடம் வந்து ஒரு வேக்கன்சியாக தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லேயர் கான்செப்ட் அப்படின்றது ஒன்று யூஸ் ஆகுது. எப்படின்னாக்கா இப்போ நான் வரைஞ்ச இதே டிராயிங்கை நான் என்ன பண்ணுறேன், இது பேர் தான் லேயர் விண்டோ. உங்கள் ஃபோட்டோஷாப் சாஃப்ட்வேரில் இன்கேஸ் அந்த இது இல்லை அப்படின்னாக்கா விண்டோ போயிட்டு லேயர் அப்படின்னு இது பண்ணுங்கள். அப்படி இல்லைனாக்கா உங்கள் கீபோர்டில் F7 ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு லேயர் விண்டோ கிடைக்கும். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது பேக்ரவுண்ட் லேயர் டிஃபால்ட்டாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு லேயர் இங்கே கிரியேட் பண்ணுறேன். தெரியுதுங்களா? புதுசாக ஒரு லேயர் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா இந்த லேயரில் லேயர் 1 நான் செலக்ட் பண்ணி இதில் வந்து நான் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் டூல் போடுறேன். புரியுதுங்களா? இதில் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இன்னொரு லேயர் ஒன்று தனியாக கிரியேட் பண்ணுறேன். அதாவது லேயர் 1 இது லேயர் 2. தெரியுதுங்களா? இங்கே லேயர் 2 இன்னொன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த சர்க்கிளில் வேற ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளுக்கும் இப்படி கலர் ஃபில் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாக்கா, இப்போ இந்த சர்க்கிள் வந்து தனியாக இருக்குது. தெரியுதுங்களா? இப்போ நான் மூவ் பண்ணனாக்கா இங்கே ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுதா? இல்லை. பிகாஸ் ஆஃப் இது வந்து ஒரு தனி லேயர். இந்த டிராயிங் ஒரு தனி லேயர், இந்த டிராயிங் ஒரு தனி லேயர். ஸோ இது தனித்தனி லேயரில் நம்ம ட்ரா பண்ணுறதுனால ஈஸியாக எங்கே வேணாலும் இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் வந்து பிளேஸ் கூட ரீஷேப் பண்ணிக்கலாம். மேலே வேணால் மேலே போட்டுக்கலாம், கீழே வேணால் கீழே தள்ளி வச்சுக்கலாம். நம்ம ஆப்ஜெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி அது எப்படி வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இப்போ நான் இங்கே வச்சுருக்கேன், தூக்கி இங்கே போடுறேன், மேலே போடுறேன். பார்த்தீங்களா? நம்மளோட இதை நீங்கள் ஈஸியாக அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நீங்கள் டெக்ஸ்ட் டைப் பண்ணுறப்ப அதை தனி லேயரில் டைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா ரொம்ப யூஸ்ஃபுல். அதே மாதிரி டெக்ஸ்ட் டைப் பண்ணுறப்ப நீங்கள் தனியாக அதுக்குன்னு ஒரு லேயர் இங்கே போய் கிரியேட் பண்ண வேணாம். நீங்கள் இங்கே டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு உங்கள் விண்டோவில் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி லேயர் தனியாக கிரியேட் ஆயிரும். டெக்ஸ்ட் டைப் பண்ணிவிட்டு மூவ் டூல் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள் தனியாக டீன்ற லேயர் வந்துருச்சுங்களா? இப்போ இந்த லேயரை செலக்ட் பண்ணாக்க இந்த மாதிரி போயிட்டு கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி மூவ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அடுத்தது இப்போ இந்த லேயரில் வந்து செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். இப்போ நான் இந்த பர்டிகுலர் சர்க்கிளை நான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம திருப்பி ஒரு சர்க்குலர் டூல் எடுத்து கொண்டு போய் வச்சு செலக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்ணலாம், உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இந்த லேயர் 2ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை போய் இப்படி கிளிக் பண்ணிங்கனாக்கா போதும். இங்கே பாருங்கள் ரவுண்டாக அழகாக செலக்ட் ஆகிடுச்சா? அதாவது இந்த எந்த லேயரில் இப்போ நான் இந்த லேயர் 2ஓ இல்லை லேயர் 1ஓ எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க, இந்த லேயரில் போய் கண்ட்ரோல் பிடிச்சிட்டு இந்த டிரான்ஸ்பரன்சி ஏரியாவில் கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக அந்த லேயரோட ஷேப்பு அழகாக செலக்ட் ஆகிரும். இப்போ எக்ஸாம்பிள் நான் வந்து லேயர் 2ல் இந்த மாதிரி ஒரு டிராயிங் ஒன்று போட்டிருக்கேன். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த லேயர் 2ல் போய் கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்க, அந்த லேயர் 2ல் இருக்கிற அந்த சர்க்கிளும் அந்த பல்பும் அழகாக செலக்ட் ஆயிடுச்சுங்களா? ஸோ உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த லேயரை கிளிக் பண்ணிங்கனாக்கா கரெக்டாக அந்த லேயரில் என்ன ஆப்ஜெக்ட் இருக்கோ அது மட்டும் நம்மளுக்கு அருமையாக செலக்ட் பண்ணி கொடுத்துரும். புரியுதுங்களா? இதுதான் லேயர் சிஸ்டம் அப்படின்றது. நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனையும் தனித்தனி லேயரில் பண்ணுறதுனால நம்மளுக்கு எடிட் பண்ணுறது சரி, கட் பண்ணுறது சரி, இல்லை எங்கேயாச்சும் மூவ் பண்ணி வைக்கிறது, காப்பி பண்ணி வைக்கிறதுலாம் ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தடு. இப்போது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா நான் இந்த டக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் இன்வெர்ஸ் கொடுத்து பண்ணியாச்சு. நான் மூவ் டூல் எடுத்து இப்போ நான் வந்து இந்த டக்கை கொண்டு போய் இங்கே வைக்கணும் அப்படின்னாக்கா நான் ஒவ்வொரு வாட்டியும் போயிட்டு இதுக்குன்னு தனியாக அப்படி ஒரு நியூ லேயர் நான் கிரியேட் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னாக்கா நான் இங்கேருந்து காப்பி பண்ணி ஒரு லேயரை இன்னொரு விண்டோவில் இருந்து நம்ம ஒர்க் பண்ணுற விண்டோவுக்கு தூக்கி போட்டிங்கனாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு லேயரை கிரியேட் பண்ணி கொடுத்துரும் நம்மளுக்கு. தெரியுதுங்களா? இப்போ இந்த டக் இங்கே இருக்க இதுக்கு பின்னாடி என்ன பின்னாடி போட்டுக்கலாம்.
ரெட்டுக்கு பின்னாடி வரணுனாக்கா இந்த மாதிரி கீழே கொண்டு வச்சுக்கலாம். தெரியுதுங்களா, மறைஞ்ச மாதிரி இருக்குங்களா? இதுதான் லேயர் கான்செப்ட் அப்படின்றது. இந்த லேயரில் நீங்கள் கிரியேட் பண்ணுறதுக்கு இங்கே போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு புது லேயர் கிரியேட் ஆகும். இதை நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி டெலிட் லேயர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னாக்கா டெலிட் ஆயிரும். தெரியுதுங்களா? அடுத்தது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேயர் பிஹேவியர் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இதில் லேயர் பிஹேவியர் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி இன்னொன்று நம்ம பார்க்க வேண்டியது, இந்த லேயரில் ஒப்பாசிட்டி நீங்கள் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலி ஒவ்வொரு இதையும் செலக்ட் பண்ணால் இங்கே அதோட ப்ராப்பர்ட்டிஸ் வருது பார்த்தீங்களா. இந்த இடத்துக்கிட்ட அதில் லேயர் 3 நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதோட ஒப்பாசிட்டி இங்கே பாருங்கள் 100 அப்படின்னு இருக்குங்களா. இப்போ நான் இந்த 100ன்றது அப்படியே குறைச்சேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் கொஞ்சமாக அதோட விசிபிள் பவர் குறையும். தெரியுதுங்களா? பின்னாடி இருக்கிறது அழகாக தெரிய ஆரம்பிக்குதா? இப்போ இது எங்கே வைக்கிறனோ, இப்போ மேபி இந்த இடத்துக்கிட்ட இப்படி வச்சுருக்கேன். இந்த இடத்துல தூக்கி இப்படி போட்டிருக்கேன். இப்போ இந்த டக்கோட ஒப்பாசிட்டி குறைச்சினாக்க பின்னாடி ப்ளூ கலரில் ரவுண்டாக தெரியுதுங்களா. ஸோ ஒப்பாசிட்டின்றது நம்ம கண்ணுக்குள்ளேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மறைய வைக்கிறது தான் வேல்யூ வைஸ். பட் அதே இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து டோட்டலாக நம்ம விசிபிளாக ஆன் ஆஃப் பண்ணி வச்சிரும். இந்த கண் ஆனில் இருந்துச்சுனாக்கா, கண்ணு தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த லேயரில் என்ன இருக்கோ அதை டிஸ்பிளே பண்ணும், இல்லைனாக்கா தெரியாது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது இன்னொரு இது முக்கியமானது என்னன்னாக்கா, நான் இப்போ இந்த டக்கிங்கை வச்சுருக்கேன். இந்த டக்கை நான் வந்து மூவ் பண்ண போகிறேன். ஆனால் எனக்கு என்னன்னாக்கா, இந்த ரவுண்டோட சேர்த்து இந்த டக்கும் சேர்ந்து என் கூட இப்போ மூவ் ஆகணும் அப்படின்னாக்கா ஜஸ்ட் டக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அதோட லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மூவ் பண்ணிங்கனாக்கா அந்த 2 லேயரும் மெர்ஜ் ஆகி நீட்டாக மூவ் ஆகும். புரியுதுங்களா? நான் இதை எடுத்து விட்டேனாக்கா, அந்த லிங்க் எடுத்து விட்டேனாக்கா அந்த லிங்க் தனியாயிரும். இது இந்த லேயரை வச்சுட்டு இந்த டக்கையும் இந்த ரெட் இருக்குது பார்த்தீங்களா லேயர் 1, அதையும் கிளிக் பண்ணாக்கா அது 2 மூவ் ஆகும். நான் டெக்ஸ்ட் லேயரை லிங்க் பண்ணுறேனாக்கா டெக்ஸ்ட் லேயர் மூவ் ஆகும். இப்போ இந்த 2 லேயரையும் ஒரு லேயராக நான் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 2 லேயரையும் செலக்ட் பண்ணி உங்கள் கீபோர்டில் Ctrl E அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள் சிங்கிள் லேயர் ஆயிடுச்சுங்களா. அது Ctrl E ப்ரெஸ் பண்ணால் இது வந்து அருமையாக ஒரு சிங்கிள் லேயராக நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்தது இப்போ நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது லேயரோட பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதாவது லேயரோட பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ்ன்றது என்ன அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், நான் ஒரு டெக்ஸ்ட் இப்போ டைப் பண்ணுறேன். Ctrl Alt WA அடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசு பண்ணுறதுக்கு சின்னது பண்ணுறதுக்கு கேரக்டர் கிடச்சிரும். ஸோ அதில் வந்து நீங்கள் உங்கள் ஃபாண்ட்டுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். அதாவது நீங்கள் விண்டோ போனீங்கன்னாக்கா இங்கே பாருங்கள் ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இதில் போனீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம கிரியேட் பண்ணுற டெக்ஸ்ட்டுக்கு. தெரியுதுங்களா? இது மாதிரி நிறையா ஸ்டைல்ஸ் சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த ஆரோ கீயை போய் நீங்கள் இங்கே கிளிக் பண்ணிங்கனாக்கா இங்கே பாருங்கள் டெக்ஸ்ட் எஃபெக்ட்ஸ், ரோல் பட்டன்ஸ், இந்த மாதிரி நிறையா இருக்குது. உங்களுக்கு எதெல்லாம் வேணுமோ அந்த இதை போய் கிளிக் பண்ணிங்கனாக்கா அதோட ப்ராப்பர்ட்டிஸ் இங்கே அப்டேட் ஆயிரும். இது நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு? ஓகே. இப்போ ஆக்சுவலி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னாக்கா பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு ஃபோட்டோஷாப்பில் ஒன்று இருக்குது. வித் ஹெல்ப் ஆஃப் தட் பிளெண்டிங் ஆப்ஷன் மூலியமாக தான் நம்ம வந்து அந்த இதெல்லாம் ரெடி பண்ணுறோம். எப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இப்போ நான் இதெல்லாம் எடுத்துட்றேன், இந்த லேயருக்கு வந்து இதெல்லாம் எடுத்து விட்டுறேன். இந்த லேயரை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ஸ்டைல்ஸ் இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை வச்சு தான் நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் கலரில் ரெட் கலரில் ஷேடோ இருக்கிற மாதிரி அதெல்லாம் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டிஸை வச்சுக்கிட்டு தான் கிரியேட் பண்ணது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ட்ராப் ஷேடோ அப்படின்னு நான் கொடுத்தேனாக்கா அந்த இதுக்கு ஷேடோ விழுவுதுங்களா. நார்மல் வச்சுக்கிறேன். ஷேடோ கலர் கூட நம்ம மாற்றிக்கலாம். தெரியுதுங்களா? இது இன்னர் ஷேடோ. உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் கருப்பு கலரில் இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக தெரிய மாட்டேங்குது. இப்போ கலர் மாற்றிக்கலாம். கருப்புக்கு பதிலாக சம்திங் ரெட்டு வச்சுக்கிட்டு இந்த பேக்ரவுண்டுக்கு பிளாக் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் இன்னர் ஷேடோ கொடுக்குறேன். உள்ள ஷேடோ விழுந்துருக்குங்களா. இது இன்னர் ஷேடோ. தெரியுதுங்களா?
டிஸ்டன்ஸ் கொடுத்தோன்னா டிஸ்டன்ஸ் உள்ள விழுவுதுங்களா? இது அவுட்டர் க்ளோ. அவுட்டர் க்ளோன்றது அந்த டெக்ஸ்ட்டை சுற்றி வரக்கூடிய ஒரு கலர். இது ஒப்பாசிட்டி குறைச்சலாக இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியல. அதேமாரி இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் அப்படின்றது நார்மல். இதில் கொடுத்து பாருங்கள். இந்த மாதிரி அவுட்டர் க்ளோ, இன்னர் க்ளோ, அது இல்லாமல் இந்த பெவல் அண்ட் எம்போஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை நல்லா திக்னஸ் ஆக்கி கொடுக்கும். தெரியுதுங்களா? பார்க்குறதுக்கு கொஞ்சம் பிரைட்டாக தெரியுதா, போல்டாக? இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ். இதில் டெக்ஸ்சர்னு பார்த்தீங்கன்னாக்கா அது மேலே இந்த மாதிரி கிரெயின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. இது வந்து கலர் ஓவர்லே, இது கிரேடியன்ட், அதாவது மல்டி கலர் ஃபில் பண்ணுறது. தெரியுதுங்களா? இப்போ அது ஒரு சில்வர் டோனில் உங்களுக்கு இருக்குங்களா பார்க்குறப்ப? அண்ட் தென் இது வந்து பேர்டன் அது மேலே அப்ளை பண்ணுறது. அண்ட் தென் இது ஸ்ட்ரோக், இதுவும் ஒரு டைப் ஆஃப் அவுட்டர் க்ளோ தான். நீங்கள் ஏதாச்சும் போர்டு அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் டிசைன் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கே அது டெப்த்தாக இருக்கும் நல்லா. தெரியுதுங்களா? இந்த மாதிரி பிளெண்டிங் ஆப்ஷன் வச்சு தான் இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் நிறையா கிரியேட் பண்ணுறது. ஆக்சுவலி இந்த டுட்டோரியல் நீங்கள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா பிளெண்டிங் ஆப்ஷன் வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ டுட்டோரியல் ஒன்று ரெடி பண்ணியிருப்போம். அது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலாக இருக்கும். புரியுதுங்களா? பிளெண்டிங் ஆப்ஷனாக என்ன, எப்படி பண்ணுறோன்னு. ஸோ இந்த எல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் தான் நம்ம வந்து லேயர் சிஸ்டத்தில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி லேயரில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அப்பியரன்ஸ், அதாவது பிஹேவியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு லேயரும் அதுக்கு பின்னாடி இருக்க லேயருக்கு, அதாவது இந்த லேயர் 3 இருக்குது பார்த்தீங்களா? இந்த லேயர் 3 கீழே இந்த ரெட் கலர் இருக்கு. ஸோ இந்த லேயர் 3 வந்து இந்த டக் இருக்கிற லேயர் வந்து எப்படி வந்து அப்பியரன்ஸில் தெரியணும் அப்படின்றதுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு. இது லேயர் பிஹேவியர்னும். தெரியுதுங்களா? இப்போ அந்த ரெட் கலரோட அது மெர்ஜ் ஆயிருக்குங்களா, மல்டிப்ளை ஆயிருக்கு, கலர் போன். இந்த மாதிரி வந்து நம்ம அதுக்கு வந்து அப்பியரன்ஸ் மாற்றிக்கலாம் இந்த லேயர் பிஹேவியர் அப்படின்ற இந்த ஆப்ஷனை வச்சு. தெரியுதுங்களா? இது லேயர் பிஹேவியர். ஸோ லேயர் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த லேயர் சிஸ்டம் அண்ட் தென் பிளெண்டிங் ஆப்ஷன், இந்த பிஹேவியர் தான் ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட். புரியுதுங்களா? ஸோ இதுதான் லேயர் சிஸ்டத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு இது ஒரு அருமையான வீடியோ டுட்டோரியல்.